ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டீங்களான்னு கேட்கும்போது ஒரு நபி தோழர் அவருடைய கனவை சொல்கிறாரு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் அதுக்கு விளக்கம் சொல்லட்டா யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அவர் சரி அப்படின்ட்டு விளக்கம் சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சிட்டு இதில் சில தவறும் இருக்குது சரியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கனவுக்கு பலன் என்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே இருந்த நபிமார்களுக்கு அதை அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருந்தான். அது ஒரு வஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு பலன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பலன் சொல்லக்கூடிய ஒரு வித்தை இருக்குமா இருந்தால் அதை யார் செஞ்சுருப்பாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க செய்திருப்பாங்க. அவங்களால சொல்ல முடியாமல் போச்சு. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சரியும் இருக்குது பிழையும் இருக்குதுங்கிறாங்க. அப்போ முடியாத ஒரு மனுஷனுக்கு கனவுக்கு பலன் சொல்கிற ஆற்றல் இல்லை. இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது, கனவின் பலன்கள், கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்ட்டு அரபியிலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது. இப்போ பல்லு விழ கனவு கண்டா என்ன, யானையை கனவு கண்டா என்ன, பாம்பு வரச கனவு கண்டா என்ன அப்படின்ட்டு அகராதி மாதிரி அந்த சொல்லை பிரித்து பார்த்தாலே அதில் உள்ள கனவுகள் நிறைய அந்த கனவுகளை எழுதி இந்த கனவுக்கு இதான் விளக்கம் அப்படின்ட்டு எழுதிக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சாத்திரம் மாதிரி தான். இந்த கனவுக்கு இதான் விளக்கம் வேண்டாம், அது யார் சொல்லியிருக்கணும்? நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் ஒருத்தருடைய மூளையில் தோன்றது எப்படி கனவுக்கு பலனாக இருக்க முடியும்? அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவே கனவுக்கு பலன் யாருமே சொல்ல முடியாது.